பெரிய பாடகராயிட்டேன். சூரியவம்சம் படத்தில் சின்ராசு அவரது மனைவிக்கு பக்கபலமாக இருந்து தட்டி கொடுத்து கலெக்டராக்கியது போல இந்த நாட்டாமை பக்கபலமாக இருந்து தன்னை தேர்தல் களத்தில் இறக்கிவிட்டுள்ளார் என ராதிகா சரத்குமார் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பாஜக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய வேட்பாளர் ராதிகா இதனை கூறினார். இந்த சூரியவம்சம் படம் பாத்தீங்கல்ல, அதுல சின்ராசு என்ன பண்ணுவாரு, என்னதான் அவர் நல்லா இருந்தாலும் முதல்ல மனைவியை தட்டி கொடுத்த நீ போய் நில்ல, நான் உன் பின்னாடி நான் நிக்கிறேன்னு சொல்ற மாதிரி. ஒரு முக்கியமான விஐபி உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த நாட்டாமை அவர்கள் எனக்கு வழிவகுத்து நீ நில்லு, உன்னால முடியும், நான் உனக்கு பின்னாடி இருக்கேன்னு ஒரு தூண் இல்ல, ஒரு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி என் பின்னாடி நிக்கிறாரு. 50 வருடமாக ஆட்சி செய்யும் திராவிட கட்சிகளால் இப்போது வரையில் குடிநீர் பிரச்சனையையோ வீட்டு முன்பு ஓடும் சாக்கடை பிரச்சனைக்கு கூட தீர்வு காண முடியவில்லை எனவும் ராதிகா விமர்சித்தார். என்னப்பா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க, என்னங்க வீட்டு வாசல்ல சாக்கடை வச்சிருக்காங்க, இதெல்லாம் மாத்தாம 50 வருஷமா என்னங்க பண்ணீங்க? மாத்தி மாத்தி திராவிடன் திராவிடன்னு பேசுறீங்க. குடும்பம் தவிர வேற யாருக்கு வாழ்வு வந்து உயர்த்திருக்காங்க? சிங்கம் களை இறங்கிருச்சு.